வாத்தா பொம்மையில எங்க போயிட்ட நீ? தாத்தா பசியோட உட்காந்துருக்கல, போ போய் சாப்பாடு எடுத்து வா. மாமா எங்க? டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. உனக்கு தான் ஏதாவது வாங்கிட்டு வர போயிருக்குட்டா. நான் ஒண்ணு கேட்பேன், சொல்லுவீங்களா? என்ன கேட்க போற? எதா இருந்தாலும் சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுக்கிட்டே சொல்ற. பசிக்குதுல தாத்தாவுக்கு. சொன்னாதான் கிழவன் உனக்கு நான் சோறு போடுவேன். என்ன மாமா ஏன் கல்யாணமே பண்ணிக்கல? அது எதுக்குதாயி உனக்கு? முடிஞ்சு போன கதை பேசினா விடிஞ்சு போகும்தா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? பொண்ணா ரச்சனமா போறாடா? என்னவா பாக்குறீங்க? இல்ல, மாடு வாங்கும் போது 4 பல்லு இருந்தது, இப்போ ஒரு பல்லையும் காண, வாய் பொக்கையா இருக்கு, அதான் பாக்குறேன். அது முனியாண்டி விலாசல போய் நல்லி எலும்பு சாப்பிட்டு இருக்கேன், பல்லு உடைச்சிருக்கேன். அடச்சி, இது நான்வெஜ் மாடா, இதுகிட்ட பேசுறதே தப்பியா? வாங்க தண்ணி தண்ணிக்கு போலாம். அடுப்புல குழம்பு போட்டிருக்கேன், இருடி இறக்கி வச்சுட்டு வரேன். சீக்கிரம் வாங்க போலாம். ஏதா எங்க உங்க அப்பா 2 நாள் ஆளே காணோம்? வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க மாமா. ஆமா, துபாயில இவங்க அப்பாவுக்கு 4 எண்ணெய் கிணறு இருக்கு, அதுல இறைச்சி விக்க போயிருக்காரு. எங்க சாராயம் குடிச்சுட்டு தெரியும். ஏய் மாப்பிளை, ஏய் என்னையா ரொம்ப வெறப்பா முறப்பா போற? தங்கச்சி வந்திருக்குது, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. ஏன் நீங்க வாங்கன்னு கூப்பிட கூடாது? பெரிய சிவகங்கை மகாராணி ஒரு ஆள் வந்து வாங்க கூப்பிடுமா? அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியதானே? ஆடங்க அப்பா, இவர் பெரிய தீரன் திப்பு சுல்தான், இவர் வீரத்தை பாராட்டி என் தங்கச்சி வந்து அப்படியே மேல விழுந்து பொறணுமாக்கு. இதுவும் முடிதா மாப்பிள? உன் ஒசரத்துக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே ஒன்னு ஒருத்தி கட்டிட்டான்னு வெய்ய, தினம் எப்படி வாங்க சாப்பிடுறதுக்கு? வாங்க பல்லு விளக்கலாம், வாங்க படுத்து தூங்கலாம். இப்படி எத்தனை நாளைக்கு தண்டாலும் பசிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா? பொண்ணை கொடுக்கும் போதே ஒரு சின்ன ஏணி சீதனமா கொடுக்கணும். ஆமா, இப்படி தோணி மாதிரி ஒரு தங்கச்சி பெத்து வச்சா ஏணியெல்லாம் கொடுக்கத்தான் செய்யணும். ஆத்தாடி ஆத்தாடி. எப்படி மாப்பிள இடி? தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ஜிம்முக்கு போயிட்டு இருக்குது. அது என்ன மாப்பிள, உங்க வீட்டுல ஒண்ணு ஒசரமா இருக்கிறீங்க, இல்லன்னா அகலமா இருக்கிறீங்க? யாரு? உங்க பெரியம்மா பொண்ணு, என் பொண்டாட்டி. குந்தாடி கருப்பி வாடி. அவ ஐட்டியும் வெயிட்டையும் நல்லா பாரு. இவள ஒரு சுத்தி வரணும்னா காலையில் டிபன் சாப்பிட்டு போட்டா மத்தியானம் தான் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேருவோம். இவளோட நான் வாழ்க்கை இடத்துல அப்படி பார்த்தா நான் தான் பெரிய தியாகி. எப்படி எங்க ஜிம்மு? இந்தியாவிலே இவதான் பெரிய ஜிம்மு. போடி மாப்பிள. மாப்பிள, என் சின்னம்மா பொண்ணு தங்கச்சி கட்டிக்க மாப்பிள. அண்ணே நல்லா சொல்லுங்க. ஊருக்குள்ள இந்த பொண்ணு விட்டுட்டுன்னா நல்ல பொண்ணு கிடைக்காது ஐயா. நீங்க என்னதான் வில்லுப்பாட்டு பாடினால உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாருங்க மாமா, ஏன்டா என் மருமகள் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அவதானே, நீ தானே அவளை கட்டிக்கணும். முடியாதுப்பா. இது பாருங்க, நான் சொல்றதை நிறுத்தாம 10 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்னது சொல்ல? ஊர்ல புருஷன். என்னது விளையல ஐயா? ஐயா, ஊர்ல இருக்கிற பூவரசெல்லாம் என் பூவரச ஐயா. சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை. கப்பன் வாங்கி கூப்பிடு பதிலடி சொல்றேன் பாருங்க. ஊர்ல இருக்க பூவரசெல்லாம் என் பூவரசு. எப்படி? ஊர்ல இருக்க பூவரசெல்லாம் என் புருஷன், ஊர்ல இருக்க பூவரசெல்லாம் என் புருஷன், ஊருக்கு பூவரசெல்லாம் என் புருஷன், ஊர்ல இருக்க பூவரசெல்லாம் என் புருஷன், ஊர்ல இருக்கிற புருஷெல்லாம் என் புருஷன். இத நான் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஐயோ, இது தாங்க முடியல. நீ தப்பா கேட்ட. விடுகதை போட சொன்னா ஓசத்துக்கு நெடுக்கதை போட்ட. தங்கச்சி வாயில் சிக்கிட்டு வரமாட்டேன்னுச்சு. பாருங்க. அடி பைத்தியக்காரி, என் தம்பி கிட்ட பேசி நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேல இங்க நின்ன இன்னும் உன்னை கேவலப்படுத்திடுவா. வா நம்ம தண்ணிக்கு போலாம். பொடிப்படி அப்பல இந்த மாதிரி இந்த அல்டா புல்டாப் எல்லாம் வேண்டாம். உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க. ஏக்கா இப்படி வேகாத வெயில வந்துகிட்டு இருக்க? மதிய சாப்பாடுக்கு வந்துருவேக்கான்னு சொல்லிட்டு போனேன். நேரமாயி போச்சு. நீ பசி தாங்க மாட்ட, இந்த வழியா தானே வருவாயின்னு உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இங்கதான் இருக்குது வீடு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. இப்பவே கண்ணெல்லாம் உள்ள போய் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இப்படியே ஊருக்குள்ள போனா நீ கிறங்கி போய் வந்திருக்காயின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு தெம்பா போலாவா? நீ சொன்னா கேட்க மாட்டேன். கொண்டா. சபா சபா சபா. கொண்டா. சரி, சாப்பாடு போடு. போடு 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 போடுக்கா. ஊத்துக்க, ஊத்து ஊத்து. ஐயோ, குழம்பு அதிகமா ஊத்திட்டலப்பா. ஆமாக்கா. கொஞ்சம் சோறு போடட்டுமா? போடு. ஆனா இலையில எடை இல்ல, அதை பாத்துக்க.
போடு. சரி, அந்த தட்டு எடுக்க. தட்டு எடு. எதுக்கு இந்த தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்க? சாமிக்கு. என்ன சாமிக்கு? நம்ம கொலசாமி முடிக்கிற காலிக்கு. சாமிக்கு இது போதும், முதல்ல நீ சாப்பிடு. சாமிக்கு இது போதுங்க, எங்க அக்காக்கு இது பத்தாது. நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஏக்கா போய் சொல்றேன்? நான் சாப்பிடாம நீ எப்ப சாப்பிட்டுருக்க? ஏ மல்லிகா, உன் மச்சனுக்கு நீ பச்சை தண்ணி கொடுத்தா கூட பதனி மாதிரி இனிக்குங்கிற, உன் முகத்துல முழிச்சாதான் அவருக்கு பொழுதே விடியுங்கிற. அவர் நாய கூட தோத்தோன்னு கூப்பிடுறாரு, உன்னை அது கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. என் மச்சான் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு உங்களுக்கு என்னடி தெரியும்? ஏய், அங்க பாருங்கடி யாருன்னு. ஏய், என் மச்சான் என் மேல எவ்வளவு உசுரா இருக்காங்கன்னு இப்ப காட்டுறேன். ஏன் மச்சான் வெக்கப்படுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் நான் தானே பார்க்க போறேன். சும்மா எந்திரிங்க. இங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? குளிக்க வந்தேன். அதான் ஓட போற தண்ணியா போயிட்டு இருக்குல்ல, அங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து குளிச்சு அப்படியே எந்திரிச்சு போக வேண்டியதானே? அது எப்படி? என் மச்சான் குளிச்ச தண்ணியில தான் நான் குளிப்பேன். சரி போறேன், அவ்வளவுதானே. இந்தா போறேன். அதான் மல்லிகா, அதெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா நான் எப்படி வெளியே வருது? சும்மா அப்படியே வாங்க. இது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. விடிய காத்தால வந்து நீ வில்லங்க பண்ணாத. இது நான் வச்சுட்டு போகணும்னா நான் சொல்றது 3 தடவை அப்படியே திருப்பி சொல்லணும். என்னடி சொல்ல போற? ஒண்ணும் இல்ல மச்சான், 3 தடவை தண்ணிக்குள்ள முங்கி முங்கி எந்திரிக்கணும். முதல் தடவை எந்திரிக்கும் போது ஆமான்னு சொல்லணும். 2வது தடவை எந்திரிக்கும் போது உண்மைதான்னு சொல்லணும். 3வது தடவை எந்திரிக்கும் போது விளக்கி சத்தம் போட்டு நான் தான் கத்தணும். இம்புட்டுதான். அப்படிதானே? செஞ்சு போடுறேன். சீக்கிரம் முங்குங்க மச்சான். 1 நீங்க தானே என்ன ஓடக்கரைக்கு வர சொன்னீங்க. ஆமா. சீக்கிரம் மச்சான். 2 நீங்க என் மேல உசுரா இருக்கிறது உண்மைதானே மச்சான்? உண்மைதான் மச்சான். இந்த தடவை சத்தம் போட்டு நான் தான் சொல்லணும். என்ன? சீக்கிரம் சொல்லி சொல்லி மீன் கடிக்குது. முங்குங்க, சீக்கிரம் முங்குங்க. 3 என்ன கட்டிக்க போறது யாரு? நான்தா. என்ன கட்டிக்க போறது யாரு? நானா. ஏய் ஏய், புறாவல ஊத்துக்குளி வண்டையாட்டி எடுத்துட்டு உட்டாளுக்கு வேலை காட்டியா நீ? பார்க்கப்படவும் ஆசை, வளவி ஓடவும் ஆசை. கொண்டவனை பார்க்கலதே குடலை பரட்டிக்கிட்டு வரதான். நல்லா சொன்ன சின்னம்மா. சரி போல அப்படி வேலை நடக்கட்டு. இது யாரு ஓடி வர்றது? மல்லிகை மாதிரி தெரியுது. ஏன் இப்படி ஓடியார? இது என்ன கையில? ஐர மீன் குழம்பு வச்சேன். மச்சான் பிரியமா சாப்பிடுவாங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். அக்கா, இவளோட கைங்கரியத்தினால சில மீன்கள் அகால மரணம் அடைந்திருக்கின்றன. ஏண்டி, ஆத்துல ஓடுற மீனை புடிச்சு வெந்நீர்ல போட்டா அதுக்கு பேர் ஐர மீன் குழம்பாயிருமா? அத நாய்க்கு வச்சா 4 அடி தள்ளி போயிரு. நான் எப்படி சாப்பிடுறேன்? ஏய், சும்மா வேலையை பாருங்க. ஏண்டி, அவன் சாப்பிடலனா என்ன, நான் சாப்பிடுறேன். காக்கா தள்ளி விட்டுறாம மூடி வச்சுட்டு போ. ஏன் பெரிய கருப்பு, நாளைக்கு அவ உனக்கு பொட்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் அவ பொங்கி போடுறதானே நீ சாப்பிடணும். பெரியமா, மல்லிகாவின் மணக்கும் சமையலை உண்டுதான் நான் வாழ வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். மனசு உயிரோடு இருக்கணுமா இல்லையா? ஏய், சும்மா இருக்கடி. என்னமோ ஒரே அடியா காணாத கண்ட மாதிரி கணக்கிறீங்க. பேசாம வேலையை பாருங்க. ஏ மல்லிகா, ஏ மல்லிகா நில்லடி. ஏ மல்லிகா நில்லு. இப்ப என்ன சொல்லிட்டான்னு கண்ணை கசக்கிட்டு போற? நான் தான் மூச்சுக்கும் பேச்சுக்கும் மச்சான் மச்சான் சொல்லிட்டு தெரியறேன். அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. இப்படித்தான் எது கண்டாலும் வெடுக்குன்னு பேசுறாங்க. அந்த சிரிக்கைங்க முன்னாடி எப்படி பேசினாங்கன்னு பாத்தீங்களா? அடிப்பொடி பைத்தியக்காரி, நீ என் தம்பியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என் தம்பி மனசுல நீ தாண்டி இருக்க. நாளைக்கே நான் கல்யாணம் ஆகி போயிட்டேனா ஊசியில முந்தானே பிடிச்சிட்டா சுத்த போறா. இது தெரியாம அழுத்திட்டு இருக்க. அவனும் கிடக்குறாளுங்க, நீ கணக்கு வச்சுக்கோ. நீங்க வர நேரம் ஆச்சுன்னா நான் உல வச்சு சோறாக்கட்டா? வேணாண்டி, பூ கொஞ்சம் தான் இருக்கு, நான் பறிச்சுட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா. என்னக்கா ஊத்துக்குழி வேண ரொம்ப உருகுது, நெய்யாயிர போது பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சியாக்கு. நீ பண்றது அப்படிதான்டா இருக்கு. அவ கூட அன்பா ஒரு வார்த்தை பேசினதா என்ன?
எப்ப பார்த்தாலும் எடுத்துரிஞ்சு பேசுறான்னு ஓன ஒப்பு வச்சு அழுதுட்டு போறா. என்னக்கா பேசுற நீ? அவ ஆசைப்படுறாளுங்கிறதுக்காக 6 குளம் 7 அவ கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? பிறந்த பொறப்புக்கு இந்த கல்யாணம் ஆகல, பொண்டாட்டி தேடுற பாரு பெரிய கருப்புன்னு சொல்லுவாங்க. பாரு, உன் தம்பி நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. போக உங்க வீட்டுல சம்மந்தம் பண்றதுக்கு ஊர் பையெல்லாம் உருண்டு வருவானுங்க. இது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க. சாக்கூர்ல நம்ம தம்பி இருக்கான், எங்க சினிமா பையன் தான், சிவகங்கையில வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேணா நம்ம கட்டி கொடுத்துருவோம். வாத்தியார் வேலை பாக்குறாருங்களா இல்ல வாத்தியார் கிட்ட வேலை பாக்குறாருங்களா? சாத்தமங்கலத்துல ஒரு பையன் இருக்கான், நம்ம தம்பி தமிழ்ச்செல்வன் ஒருத்தன், சென்னையில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, அவனுக்கு முடிச்சு வச்சிருவோம் நம்ம. தொழில் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு இங்கிலீஷ் நல்லா வருங்களா? எதுக்கு? இல்ல, நம்ம மாப்பிள்ளை 24 மணி நேரம் இங்கிலீஷ் தான் பேசுவான். தாயத்து கட்டிருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. வாயை திறந்துட்டா இங்கிலீஷ் பிச்சு 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 கொதறிடுவானுங்க. ஹீஸ் வெரி நாட்டி பாய்ங்க. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. ஐயா பம்பறத பார்த்தா ஐயாவுக்கு அது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறதுங்க. மாப்ள மாம் என்ன யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. அப்பா, வசதியான வீட்டுல மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா நான் அங்க போய் இருந்து வாழணும். தம்பிய பார்க்காம பேசாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏழையா இருந்தாலும் படிக்காதவரா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி ஒருத்தரை பாருங்கப்பா. பூமையிலே வாங்க 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 வாங்க. மருமகள குடிக்க கொஞ்சம் தண்ணி உண்டாமா. சகப்பே, என்ன வாழைக்காய் போறீங்களா? அப்படியே ஒரு தக்காளி எடுத்து தாக்கு. என்னாச்சு மாப்ள? தக்காளி கட்ட மிளகாய் எடுத்து கொடுத்துட்டு போவோம். மாமா என்னப்பு? ஒன்றும் இல்லை, தங்கச்சி மல்லிகா அந்த வீட்டுக்கு இந்த வாசு பிடிக்குமாவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. பேசாம நம்ம மாப்பிள்ளைக்கும் மல்லிகாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வீட்டோட வந்துரும்ல. கிணறு வெட்டினதை அப்படியே போட்டோம். நானும் அந்த நினைப்புல தான் இருக்கேன். அந்த வேலை முடிஞ்சிட்டுமேனு யோசிச்சுட்டு இருக்கேன். கிணறு என்ன தங்கச்சியை வெட்ட போகுது? ஆள் வச்சு தானே வெட்ட போறோம். 2 அடி தொண்ணா தண்ணி வந்துட போகுது. இதுக்கே நல்ல காரியம் தள்ளி போடணும். சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்பா, கல்யாணம் 2 மாசம் கழிச்சு வச்சா கூட பரவாயில்ல, முதல்ல பரிசம் போட்டு வச்சிருவோம். மஞ்சள் கலர் சும்மா கும்முன்னு இருக்குதுப்பா. மல்லிகா நேரத்துக்கு எடுப்பா இருக்கும். இது என்ன விலைங்குது? 2500 ரூபா சார். 2500 நல்லா இருக்குது. ஆனா இதே கலர்ல ஒரு புடவை மல்லிகை இருக்குது இல்ல மாமா? புடவை பார்க்காம அங்க மட்டும் வேட்டையாட பாத்துருந்தா ஏடா தோலை புடிச்சு போடா போடா. என்ன சார் கடை இது? இல்ல என்ன கடைன்னு கேக்குறேன். அதை விடுங்க, இந்த புடவை பாருங்க சார். இது நல்லா இருக்குதுல்ல? இது நல்ல பளிச்சுன்னு இருக்குது. இது நல்லா தான் இருக்கு. இது என்ன விலைங்குது? 3500 ரூபா. 3500. போன தீபாவளிக்கு மல்லிகை இந்த கலர்ல தானே புடவை கட்டி இருக்குது. இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க சார். என்னப்பா விலை இது? 7100 ரூபா சார். ஆஹா மாப்ள, இந்த புடவை கூட என் தங்கச்சி கிட்ட பாத்திருப்பியே. ஆமா மாமா. மாமா எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? மாப்ள, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு நானும் இப்படி புடவையை கசக்கி எடுத்து வந்தான். இப்போ இருக்கிறதையே கசக்கி கட்டிக்கிட்டேன். இந்தாடா, அவனுக்கு பிடிச்சத எடுத்து போடு. மாமா, நம்ம என்ன கிளி ஜோசி பார்க்க வந்திருக்கான். புடவை போடப்பா. பாருங்க. இது நல்லா இருக்கு. என்ன விலைப்பா? 8500 ரூபா சார். மாப்ள, இதை விட ஒஸ்தி புடவை இந்த கடையில கிடையாது. பேசாம எடுத்துரு. ஆமா, தள்ளுபடி போக ஒரு விலையை சொல்லு. தள்ளுபடி போத்தா சார் 8500 ரூபா. அப்ப மூக்கு பொடி போனா? தும்மல் தான். மாமா,
உங்க மகன் ரொம்ப பம்மலு. எப்பவுமே பளிச்சுன்னு பேசுறவனை நம்பலாம், இப்படி பம்பி பம்பி பேசுறான் பாருங்க, அவனை நம்பவே கூட. மாப்பிள்ள உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன். அடி சாமி உலக சொல்லுடு நீ. என் தங்கச்சி எதுக்கு வந்தா செவுத்து மேல இருக்கிற, குறுக்க வந்தா மரத்து மேல இருக்கிற. என் தங்கச்சியை இவருக்கு பிடிக்கலையா? ஆனா புடவை மட்டும் கசக்கி கசக்கி எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறேன்? வசதி எடுத்தா உங்க தங்கச்சிக்கு பெருமை, இவர் மருமகளுக்கு பெருமை. அப்புறம் மடுறா மாடிடா மாடிங்கடா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா, ஜவுளி கடையில இதெல்லாம் சகஜம்ங்கண்ணா. மாமா புடவைக்கு பணம் இருக்குல்ல? ஏன் இல்ல நீங்க எல்லாம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா விட்டீங்க, நான் குறுக்க மறுக்க உண்டு இவன் ஒரு அப்பி சவுண்ட் பலமா கொடுத்துட்டேன். பணம் இல்லைன்னு தெரிஞ்சுது, என்னை கட்டி வச்சு நச்சிருவானுங்க, அதுக்காக கேட்டேன். பணம் இருக்கு. எதுக்கு நல்லா பாருங்க மாமா. அட இருக்கு மாப்ள, நான் மாட்டிக்குவேன், நீங்க பாருங்க மாமா. இருக்கு. டேய் தள்ளி உட்கார்றா, தள்ளி உட்கார்றா. என்ன கிட்ட வந்து உட்கார்ந்து போடா போடா. டேய் என்னடா லேட்டு? மடிங்கடா மடிங்கடா ராஸ்கல் மடிங்கடா. ஐயோ மாப்ள, என்ன மாமா ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்கு. ஐயோ சாமி. மல்லிகா, கோழிக்கு இறப்படாம வந்துட்டேன், கொஞ்சம் போட்டுருமா? சரி அத்தாச்சி. ஐயா ஊத்த வந்துருச்சியா? ஏய் ஜவுதா, இங்க வந்து பாருங்க, ஊத்து வந்துருச்சு. இந்த ஜில்லாவிலே இப்படி தண்ணி கிடையாது, அப்படி எள்ளு தண்ணி அடிக்குதுல. வா ஊத்த வந்து பாரு. பாபுல வந்து ஊத்த பாரு. என்ன மேல நின்னுட்டு இருக்க, கீழே இறங்கு. ஏய் போய் மாப்பிளையும் மாமனையும் வர சொல்லுங்கடா. ஐயா கைக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுருங்க. கவலைப்படாம போடா, காப்பி செஞ்சு போடுற. ஜவுதா குடிச்சு பாக்குறியா? இப்படி நானே ஊத்துற முடிய எப்படி நல்லா இருக்குல்ல? சோதா என்ன பண்ற? ஐயோ, கிணறு வெட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே குழிய வெட்டிக்கிட்டாங்களே மாமா. ஏன் உசுரை என்னை விட்டு போயிடுச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, உசுறு போற நேரத்துல இந்த தம்பிக்கிட்ட அக்கா என்ன சொல்லும் நினைச்சோம். அக்கா என்ன சொல்லும் நினைச்சு அப்பா. சாப்பாடு ஊட்டி விட்டேன், சரியா சாப்பிடவே இல்லை. அழ ஆரம்பிச்சிட்டான், என்ன பண்றதுனே தெரியல. மாமா மாமான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா, அதான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன் மாமா. மாமா
வா 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 அழாது 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 அழாதுமா. பாத்தீங்களா மாமா, அவளுக்கும் தெரியுது. அவங்க மாமா கிட்ட போனோடனே அழுகையை நிறுத்திட்டா. நான் வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில வரேன். தம்பி பெரிய இருப்பு